வட்டுக்கோட்டை அராலி பகுதி எங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு இடம் என்றுதான் சொல்லலாம். இந்த இடத்தில் நாங்கள் எத்தனையோ வறுமைக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் அடையாளப்படுத்தி வருகின்றோம் இன்று வரைக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் வந்திருப்பது, அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சிக்கு வருகின்ற வேளையில் மனதில் பல பாரங்களோடும் பல யோசனைகளோடையும் நாங்கள் கடந்து வருவது வளமை. அதற்கு காரணம் இவ்வாறான மக்கள் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைய நாளில் கொஞ்சம் நாங்கள் சந்தோஷத்தோடு கடந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஒரு விடயம் என்று சொல்லலாம். போன வாரம், அதாவது போன வாரத்திற்கு முதல் வாரம் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் சிவனடி ஐயா என்று சொல்லி ஒரு நபரை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தோம். அவருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், தன்னுடைய வயது கூட எத்தனை என்று சொல்லி தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவை நாங்கள் உங்களுக்காக அறிமுகப்படுத்தி அவருடைய பிறந்த ஆண்டு திகதியின் மூலமாக உங்களுக்கு இப்போதுதான் 75 வயது என்பதை கூட நாங்கள் உறுதி செய்துட்டு வந்த ஒரு நிகழ்ச்சியாக அது இருந்தது. 3 நேரம் சாப்பிட்றேன் இல்லையம்மா. நாங்கள் உருவாத்தல் பால் பண்ணினாலம்மா அப்படியே விட்டுறது ரெண்டா அரியா விட்டு பேருந்து அரியை ரெண்டாக்குது. ரெண்டாக்கி காக்காரத்தில் காலமாக சாப்பிட்றோம். பேருந்து மற்ற இதை வெட்டுறது, வெட்டி மத்தியானம் சாப்பிட்டுட்டு பேருந்து இரவுக்கு வைக்கிறோம். அப்போ நாங்கள் பானைத்தான் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ 1 மாத காலம் அப்படி நடக்குது. அம்மா அவள் ஆக கூடி போச்சு. பெருத்த ஊசி இன்றைக்கு போட்டவை தெல்லிப்பள்ளையிலிருந்து தான் நம்ம போடுறது. அப்படி சரியான ஒன்றும் கையால் எடுக்க இல்லாது அவ்வளோ கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நான் அந்த பிள்ளையும் பார்க்க வேணும். இந்த 38 வயது அம்மா அப்போ இருக்கிற பிள்ளைக்கு கடைசிக்கு அவள்லாம் கடைசி. 38. அப்ப இப்ப அவ பிறந்ததுல இருந்தே அப்படித்தானோ என்ன இதேதான் அம்மா வந்தேன். எத்தனை வயசுல? ஒரு 30 வரையும். 30 வருஷமா? 8 வயசு 8-9 வயசுலயே வந்ததுக்கு என்ன காரணம்? அது என்னன்னு தெரியலையம்மா. என்ன மாதிரின்னு தெரியல. எங்கட இல்லையும் ஒன்றும் இல்லை. அப்படி என்ன மாதிரி வந்ததோ தெரியலையம்மா. அப்படியே எனக்கு மேரியில் இருக்க இடம் இல்லை. குசினைக்கு சமைச்சு ஒரு தண்ணி வச்சு குடிக்கலாமா. எல்லாம் மேலாலே அப்படியே ஊற்றுங்க போக்கூட்டாலே அந்த அல்லு மேரி அது சரிஞ்சு அப்படி வரும் ஒழுகி கொண்டு. அப்படி வெள்ளம் போகும் அம்மா, கூட்டி தள்ளவும். அப்படி தான் இருக்கிறேன். அதை செய்கிறதுக்கு எங்களாலே ஏலாதம்மா. அது செய்ய சீமந்தத்து நான் ஒரு வச்சுருப்போம். அப்படி இல்லையம்மா. கல்லெண்ணெய் மண்ணெண்ணெய் எல்லாம் இல்லை. நான் செய்வேனேம்மா, செய்யலாம். என்ன செய்கிறது வளர்த்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம்மா. அந்த பிராந்தையில் வச்சு ஒரு சுடு தண்ணியை வச்சு குடிப்போம். அப்படி தகரத்தை வச்சுட்டு அப்படி தான் நடக்குது. மழை பெய்யுது. மற்றும்படி அம்மா செய்யலாம். எனக்கு இந்த உதவி செய்கிறேன்டா இப்போ இந்த இருட்டுக்கு தான் செய்யணும் அம்மா. அதுக்கு பிற்பாடென்றால் அது நான் சேர்ந்த மழையல் தண்ணிகள் வந்துடும். இந்த தொழிலை பற்றி தான் நம்ம தொழில் செய்ய வேணும். எனக்கு முதல் இல்லை. அதுக்கே நீங்கள் உதவி செய்யணுமம்மா. எல்லாரும் சேர்ந்து செய்யுங்கோ எனக்கு இந்த உதவியை. நான் இந்த தொழிலை செய்ய அதுவும் இப்போ செய்யணுமம்மா. இந்த வெயில் காலம் செய்தால்தான் அதை காய்ச்சி எடுத்து நான் அந்த தொழிலை செய்யலாம். செய்கிறது பண்ண வேலை, பெரிய கடகங்கள் இழைக்கிறது. அதுக்கு எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபா காசு வேணுமம்மா. ஒரு பனை வெட்ட 100 ரூபா. பனை வேண்ட பனை வெட்டுறதுக்கு 250 ரூபா. அதை பேர்ந்த வேலைக்கே விட்டு கூட்டி போகணும். அந்த நேர்கள் புறம்பா இழுக்க கொள்ள. அப்படி அதுகளுக்கு எனக்கு அந்த உதவியை செய்ய வேணுமம்மா. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து செய்யுவோம்மா எனக்கு இந்த உதவியை. எனக்கு ஒரு சுகமில்லாத பிள்ளையும் இருக்குது. மூளை சுகமில்லை. அதுக்கு 38 வயதம்மா. அதை கொண்டு வேணும். அதுக்கு இப்போ 30 வரியம் துவங்கி
8 வயதிலே அப்படி துவங்கினார். அவருக்கான உதவிகள் வந்து எங்களுடைய கைவசம் கிடைத்துள்ளது. அவருக்கான அந்த உதவியை வழங்குவதற்காக நாங்கள் மீண்டும் அவருடைய இந்த வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். குறிப்பா இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் சொல்வது வளமே, இந்த ஐயாவுக்கு யாராவது உதவி செய்யுங்கள். ஆனால் இவரை நாங்கள் எங்களுடைய காணொளியை பதிவு செய்ததற்கு பிற்பாடு மனதில் பல பாரத்தோடு தான் நான் கடந்து சென்றேன். ஏனென்று சொன்னால் இவ்வாறானவர்களுக்கு கட்டாயம் உதவிகள் என்பது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மனம் நாங்கள் நினைத்தது போல நல்லதையே நினைக்கின்ற வேளையில் அது நல்லதாக அமையுது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் இந்த சிவனடி ஐயாவுடைய வீட்டிற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். அவர் தன்னுடைய தொழிலுக்காக வந்து 1,00,000 ரூபாய் பணத்தை வந்து எங்களிடத்தில் வந்து ஏற்பாடு செய்து தரும்படி கேட்டிருந்தார். குறிப்பா எங்களுடைய நிகழ்ச்சியின் நோக்கமே இவ்வாறான குடும்பங்களை அடையாளப்படுத்துவது மட்டும்தான். அடையாளப்படுத்தி இதை மக்கள் பார்வையிட்டு அவர்கள் உதவி செய்ய விரும்பினால் இவ்வாறான மக்களுக்கு உதவிகள் கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வரைக்கும். அதைப்போல் இன்றைய நாளிலும் இந்த ஐயாவுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு உதவி செய்திருக்கிறது. அவர்கள் யார் என்பதை கூற வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த புலம்பெயர் தேசத்தின் உறவினுடைய மகனாக இருக்கக்கூடிய நிதிஷ் அவர்கள் ஒரு பரீட்சையின் மூலமாக அவர் சித்தி பெற்று அந்த சந்தோஷத்தை வந்து இந்த ஐயாவோடு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவருக்கான ஒரு தொகை பணத்தையும் அவர்களுடைய வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களையும் வந்து எங்களுக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை கொடுப்பதற்காக சிவனடி ஐயா வீட்டுக்கு கடந்து வந்திருக்கின்றோம். இந்த உதவி மட்டுமில்லாமல் உதவி செய்ய நினைப்பவர்கள் நீங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த ஐயாவுக்கு உதவி செய்யலாம். போன வாரத்தில் வந்து இந்த ஐயாவுடைய வீடுகள் அவர் செய்கின்ற தொழிலை வந்து நாங்கள் சரியாக உங்களுக்கு காண்பிக்கவில்லை. ஆனால் இந்த காணொளியில் வந்து அவர் முன்பு எவ்வாறாக இருந்து எங்களிடத்தில் எவ்வாறான விடயங்களை கதைத்தாரோ அதை ஒரு சிறு காணொளியோடு சேர்த்து இன்று நாங்கள் கடந்து வந்த இந்த உதவியோடு சேர்த்து அவர் செய்கின்ற இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து இந்த காணொளியில் நாங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம். கட்டாயம் இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இப்போது ஐயாவுடைய மனநிலை வந்து எவ்வாறாக இருக்கிறது, அவருடைய வீடு எவ்வாறாக இருக்கிறது, இன்று கூட அவர் சாப்பிடவில்லையாம். அதிகாலையில் இருந்து எதுவுமே சாப்பிடாமல் இந்த நடு வெயில்ல இருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றதுக்காக வந்து கடந்து வந்திருக்கிறார் இந்த இடத்துல. கட்டாயம் நாங்கள் அவரோடும் இந்த இடத்துல ஒரு சில விடயங்களை வந்து கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் முடிந்த உதவி ஒரு புலம்பெயர் தேசத்தால் கிடைத்தது எங்களுக்கு பெரிய ஒரு பெருமை என்றுதான் சொல்ல முடியும். இந்த உதவும் கரங்களுக்கு இந்த சிறு உதவிகளாக கிடைப்பது எல்லாமே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு மனிதர் இவர்தான் என்று சொல்லி சிவனடி ஐயா அப்படின்ற ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்த ஐயாவை ஒரு காணொளியின் மூலமாக வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியது எங்களுடைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளில் அவருக்காக நாங்கள் கொண்டு வந்த அந்த உணவு பொதிகளையும் அவர்கள் தந்த அந்த ஒரு தொகை பணத்தையும் வந்து நாங்கள் இவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டு கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த உதவியோடு நீங்கள் நின்று விடாமல் இன்னும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மட்டுமல்லாமல் எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் உறவுகள் இன்னும் கடந்து வர வேண்டும். இப்ப நாங்க நிகழ்ச்சிக்குள்ள ஐயாவுடைய வீடு எப்படி இருக்குது, இப்ப ஐயா இந்த மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். புது வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா, கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா, துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. உடைவதில்லை தரையை தொடுமே, தடை வரும் நிலைகளுக்கு ஒளி போல் எழுமே, காடே சுற்றி எரிந்தோம் ஆற்றில் மீன்கள் பிழைக்கும், வாழ்வில் மொத்தம் இழந்தோம் எங்கள் பிள்ளை ஜெயிக்கும், வாழ்வெங்கும் இரவாக ஒரு போதும் வருவதில்லை உன்னையே
துணையாய் தருவாய். புது வரலாறே புறநானூரே தினம் மறக்காதே திமிராய் வா வா. தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வா வா. புது வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வா வா. தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வா வா. கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வா வா. துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வா வா. ஒளித்திரள் உடைவதில்லை தரையை தொடுமே. தடை வரும் நிலைகளுக்கு ஒளி போல் எழுமே. காடே சுற்றி எரிந்தோ ஆற்றில் மீன்கள் பிழைக்கும். வாழ்வில் மொத்தம் இழந்தோ எங்கள் பிள்ளை ஜெயிக்கும். வாழ்வெங்கும் இரவாக ஒருபோதும் வருவதில்லை உன்னையே துணையாய் தருவாய். புது வரலாறு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்றுதான் சொல்லலாம். சரி, இன்றைக்கு என்ன மாதிரி என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களை நாங்க சந்திக்க வந்திருக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? கடவுள் மற்றது ஊழியர் வேறுறது நேரமட்டையை செய்வது அவ்வளோத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம். அவர் என்ன சரி, அதான் இன்றைக்கு நாங்க உங்களை நேர பார்வையிடணும்ன்றதுக்காக உங்களோட வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம். என்ன மாதிரி உங்களோட தொழில் எல்லாம் போகுது, என்ன செய்யுங்க. அப்ப இன்றைக்கு என்ன சாப்பாடு மத்தியானம்? மத்தியானம் சோறு தான் சாப்பிடுறது. நேரம் 7 மணி 3 மணி சாப்பிடுறேன். இதுகளெல்லாம் அலுவல் முடிக்குதான் நான் சாப்பிடுவேன். சரி ஐயா, இந்த தொழில் எல்லாம் என்ன மாதிரி போகுது? கடகம் முளைக்கிறேன், முட்டை செய்வது, இனி ஓலை வேறுறது, மற்றது சார்பு விட்டுறது, மட்டை சீவுறது, மட்டையை உரட்டுறது, சகல வேலையும் செய்கிறது. அதை விட வேறு ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு வருது? இப்ப நல்லா வரும். இப்போ ஒரு 12-13 கடகத்துக்கு இப்போ ஓடர் கிடாது இழைச்சி கொண்டே இருக்கிறேன். நம்ம கொடுக்கணும். நேற்று 2 கடகம் கொடுத்தேன், 4000 ரூபா. அதையும் வார வெள்ளிக்கிழமை தான் அந்த காசு வரும். அந்த காசை வாங்கி என்ன அதை வாங்கி பிறகு என்ன செய்வீங்க? அது திருப்பி சார்பு கொண்டோணும். சார்புண்டா கொஞ்சம் நஞ்சு 2500 ரூபா, 25,000 ஒரு 200 ரூபா. சரியப்பா, உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து ஒரு உதவி வந்திருக்குது. அவையால முடிஞ்ச அந்த ஒரு உதவியை செய்திருக்கணும். உதவி செய்த வேண்டிய வீட்டுக்கார மகன் ஒரு சோதனையில பாஸ் பண்ணி இருக்கிறார் வெளிநாட்டுல. அந்த ஒரு சந்தோஷத்தை உங்களோட கொண்டாடணும்னு நினைச்சு அவ தங்களால முடிஞ்ச ஒரு தொகை பணமும் மற்றது உங்களோட வீட்டுக்கு தேவையான
பொருட்களும் வந்து அதாவது சாப்பாட்டு உலருணவு பொதிகளும் வந்து சாப்பாட்டுக்கான ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஒரு உலருணவு பொதிகளை வந்து உங்களுக்கு வழங்க சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கணும். அதுதான் நாங்கள் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அது ஒரு தொகை பணத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கணும். இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் அந்த சிறிய உதவியே எங்களுக்கு பெரிய ஒரு உதவி என்று தான் சொல்ல முடியும். அதிகமா வந்து நாங்கள் அந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்பது போல திக்கு திட்டு தெரியாமல் இருந்த உங்களுக்கு ஒரு உதவியாக கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான் நாங்கள் இதை சொல்லலாம். அவைக்கு என் சார்பிலும் உதவுங்கரங்கள் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியூடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி ஐயா, இந்த உதவி கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, நான் பெரிய உதவியம்மா எனக்கு இது. அப்படி வந்து ஒரு ரூபாய்க்கு எனக்கு கிட்ட வந்துச்சுருந்தோம். சேர்ந்து நான் இந்த உள்ள இந்த 6 மாதம் ஆரம்பிச்சு வந்தால் இன்னும் மழை வந்துடும். இப்படி வெட்டி காய விடலாமா, நாடு கொடுத்து காய விடவும் 1000, 1500, 2000 காய விடவும். இனி மட்டையும் காயவும் எல்லாம் எடுத்து மாறி நேரம் அந்த 6 மாதமும் அந்த பொருள் தேடி வைக்க போகணும். அப்போ நான் வேலை செய்யலாம், அல்லாடி ஒன்றும் செய்யலாம். திருப்பியும் இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை பார்க்க போயினா அவைக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சதுன்றதுல எனக்கும் தனிப்பட்ட முறையில் பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா உங்களை நான் முதல் முறை பார்க்க உங்களுக்கு சாப்பாடு கூட 3 வேளை சாப்பாடு பாண்டான்னு சொன்னீங்க ஐயா. அது நிறைய ஒரு மனவேதனையோட தான் நான் வீட்டுக்கு கூட கடந்து சென்றேன். ஆனா உங்களுக்கு இந்த உதவி வெகு சீக்கிரம், அதாவது இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்ன்றது கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு பரிசுன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கும் இதே மாதிரி உதவிகள் இன்னும் பல கிடைக்க வேணும். நீங்க நினைச்சது போல உங்களுக்கு பல பேர் பல உதவிகளை வந்து செய்ய வேணும். உங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சமாவது உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் நினைச்சதை வந்து சாதிக்க வேணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியோடாக வாழ்த்துக்களை சொல்றேன் ஐயா. இப்ப நாங்கள் உங்களுக்கு அவ கொடுத்து விட்ட அந்த சாமான்களும் மற்றது அவ கொடுத்து விட்ட அந்த ஒரு தொகை பணத்தையும் வந்து நாங்க இப்ப உங்களுக்கு கொடுக்க போறோம். ஒரு சிறு புன்னகை பூத்ததே, உயிரையும் கொடுத்திட தோன்றுதே, இதயம் கரைகிறதே, உயிரை தீண்டும் சிரிப்பாலே, உலகில் இது போலே இன்றும் எதுவும் கிடையாதே. ஐயாவுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த கொடுக்கிற இந்த உதவி இன்னும் பல பேரின் உதவியாக மாற வேணும். அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த புலம்பெயர் தேசத்தின் உறவுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியூடாக மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றோம். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி ஐயாவுக்கு பெரிய ஒரு உதவியாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அவர்கள் அனுப்பிவிட்ட இந்த ஒரு தொகை பணத்தையும் நாங்கள் ஐயாவுக்கு இப்போது பரிசளிக்கிறோம். ஒரு சிறு புன்னகை பூத்ததே, உயிரையும் கொடுத்திட தோன்றுதே. ஐயா, இந்த உதவி எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவி. அந்த உதவி மாதிரி இன்னும் எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த உதவியை புற வேணுமம்மா. அப்போதான் எனக்கு அந்த பொருளை வேண்டி அதை செய்து எல்லாத்தையும் முடிக்கலாம். எல்லாம் செய்யல ஐயா. இந்த காசை நான் ஒரு பக்குவமாக அதை பாதுகாப்பாக வச்சிருப்பேன். அதோடு இன்னும் சேர்த்துத்தான் நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொருள்களை வேண்ட போகணும். அதில் குறைய வேண்டாம், வேண்டியதா அந்த உதவியை இன்னும் நீங்கள் தான் நம்ம செய்ய போகணும் ஐயா. மக்களை இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்வையிட்டிருப்பீர்கள். ஒரு வாரத்துக்கு முதல் இன்றைய நாள்ல வந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஐயாவுக்கு கிடைத்த அந்த உதவி அவ்வாறு இருக்கிறது. அந்த சிறு உதவி பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது. எங்களுக்கு அது வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய உதவுங்கரங்கள் நிகழ்ச்சிக்கு இது பெரிய ஒரு அன்பளிப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு உறவுகளும் தங்களுடைய உதவிகளை வழங்குகின்ற வேளையில் இன்னும் அதிகமாக நாங்கள் மக்களை அடையாளப்படுத்த வேண்டும், இன்னும் அதிகமாக மக்களுக்கான
உதவிகள் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பப்பாடாக இருக்கிறது. இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் நிகழ்ச்சியாக பார்வையிடாமல் உங்களுடைய உறவுகளில் ஏதோ ஒன்று இப்போது வறுமையில் உள்ளது, அவர்களுக்கான உதவிகளைத்தான் நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்கு கட்டாயம் இது எது சார்ந்து நகர்ந்து செல்கிறது என்பது உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் இந்த காணொலியை பார்க்க யோசிச்சிருப்பீங்க, முதல் முறை இந்த காணொலியை பார்க்க யோசிச்சிருப்பீங்க, 3 வேளையும் ஒரு மனிதன் பானை சாப்பிட்டு கொண்டு இப்படி இருக்க முடியும், இதெல்லாம் பொய்யான விடயம். அதாவது எத்தனை வயசுன்னு கூட தெரியாம ஒரு ஐயா இருப்பாரா, அவருக்கு பேரப்பிள்ளைகள் வேற இருக்கிறது, யாரை ஏமாற்ற செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விமர்சனங்களை வந்து முன்வைக்கலாம். ஆனால் உணர்ச்சி பூர்வமாக வந்து அவர்களோடு இருந்து வாழ்கின்றவர்களுக்கு தான் அவர்களுடைய விடயம் என்ன என்பதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய நாள்ல வந்து ஐயா அந்த வீட்டுக்கு அந்த உண்மையை உரத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கடந்து வந்திருந்தோம். ஐயாவுடைய வீட்டை வந்து முழுமையாக நாங்கள் பார்வையிட்டு இருக்கின்றோம். இந்த காணொளியிலும் அவருடைய வீடு முழுமையாக தெரிகிறது. அவர் செய்கின்ற தொழில் என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த வயதிலும் அவர் சோம்பேறித்தனமாக இல்லாமல் தன்னுடைய தன்னம்பிக்கையால் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் உங்களுடைய உதவிகள் கடந்து செல்கிறது என்பதை நீங்கள் எப்பவுமே மறக்காதீர்கள். விமர்சிக்க முன்பு யாரும் விமர்சிக்கலாம், அந்த விமர்சனத்துக்கு முன்பு யாரை விமர்சிக்கின்றோம் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே 3 வேளை சாப்பிடுகிறோம், நல்ல ஆடைகளை அணிகின்றோம், உறங்குகின்றோம். ஆனால் இவ்வாறு மக்கள் இருக்கிறார்களா என்பது பலருக்கு தெரியவில்லை. அவ்வாறானவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியாக இது மாற்றம் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே வந்து இந்த ஐயாவுக்கு இந்த உதவியோடு நின்று விடாமல் இன்னும் பல உதவிகள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியோடாக அந்த உதவி செய்த உறவுக்கு மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அந்த பரீட்சையில் சித்தி பெற்ற அந்த மாணவன் மீண்டும் அவர் அதிகமான பரீட்சைகள்ல வந்து சித்தி பெற்று நல்ல ஒரு மற்றவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சாதனை உள்ள ஒரு மாணவனாக அவன் மாற வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக அந்த மாணவனுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு, இது போல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியோடாக இன்னொரு குடும்பத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்தும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.